ஒரு தெருக்கூத்தின் வழியாகத்தான் ஒரு விஜய் சேதுபதி, ஒரு தெருக்கூத்தின் வழியாகத்தான் ஒரு பசுபதி, இந்த தெருக்கூத்து வழியாகத்தான் ஒரு பிரகாஷ்ராஜ், இந்த தெருக்கூத்து வழியாகத்தான் ஒரு நாசர். நீங்க தோவாளை பகுதிகளில், நாகர்கோவில் பகுதிகளில், தோவாளை பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய பொம்மலாட்ட கலைஞர்கள் சரபோஜி மன்னர் காலத்திலே இங்கே வந்தவங்க. சரபோஜி மன்னர்கள் ஏன் அவங்களை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் சரபோஜி மன்னர்கள்ட்ட கடன் வாங்கி கப்பல் விட்டுருக்காங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்கல. அந்த கடனை எப்படி திருப்பி வாங்குறது ஆங்கிலேயர்கள்ட்ட? உடனே நாட்டுப்புற கலையில முக்கியமான கலையாக இருக்கக்கூடிய தோல்பாவை கூத்தினுடைய வழியாக ஆங்கிலேயர்களுக்கு போட்டு காட்டி, அந்த தோல்பாவை கூத்தின் வழியாக கடன் கட்டாத பிரச்சனையை சொல்லி ஆங்கிலேயர்களை அச்சுறுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் எல்லா தோல்பாவை கலைஞர்களையும் சரபோஜி மன்னர் காலத்தில் ஆங்கிலேயர்கள் விரட்டி அடிச்சாங்க. அதுல ஒரு பகுதி தோவாளை பகுதியில் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு தோல்பாவை மூலமா இன்னைக்கு அனிமேஷன் வந்திருக்குல்ல, 17 frames per second, ஒரு பெரிய அனுமார் வாயில ஒரு சின்ன அனுமார் போறது மாதிரி அவங்களால அந்த தோல்பாவையில பண்ண முடியுதுல ஒரு ஒயிட் ஸ்கிரீன்ல. அந்த 17 frames per second தான் இன்னைக்கு சினிமாவில் 24 frames per second ஆகும், டெலிவிஷன்ல 25 frames per second ஆகும் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் தோல்பாவை கூத்து கலைஞர்கள் தான். ஒரு காண்டா வழக்குல ஒருவருடைய முகத்தை எப்படி க்ளோஸ் அப் ஷாட்ல வைக்கிறது, ஒரு பெட்டர் மார்க்ஸ் லைட்ல லேண்ட்ஸ்கேப்ல எப்படி ஒர்க் பண்றது, ஒரு ஹைக்கி லைட் லோக்கி லைட்ல வச்சிருக்கக்கூடிய மெழுகுவர்த்திகள் வழியாக எப்படி பொம்மலாட்டத்தை நிகழ்த்துன்னு சொல்லி லைட்டிங் டெக்னாலஜியை நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்க தோல்பாவை கூத்து கலைஞர்கள் தான். திருக்கூத்து கலைஞர்கள் தான் ஒரு நார்த்தேவன் கூடிகாடு கூத்துக்கும், ஒரு கணியன் கூத்துக்கும், ஒரு உருளைக்கிழங்கு கூத்துக்கும், ஒரு வன்னியர் கூத்துக்கும், ஒரு தெருக்கூத்துக்கும் உள்ள வேறுபாடுகளின் வழியாக மனித உடல்களை சரி செய்தவங்க. இந்த தெருக்கூத்து வழியாகத்தான் ஒரு பிரகாஷ்ராஜ், இந்த தெருக்கூத்து வழியாகத்தான் ஒரு நாசர், ஒரு தெருக்கூத்தின் வழியாகத்தான் ஒரு விஜய் சேதுபதி, ஒரு தெருக்கூத்தின் வழியாகத்தான் ஒரு பசுபதி. அப்ப அந்த பாடி லாங்குவேஜின் மூலமா தான் இவர்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கும் போது நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த சமூகத்தை சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சமூகத்தை சொல்லிக் கொடுக்கிறது?